ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நமக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம கோடான கோடி நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலும் கூட தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம் யார் என்று சொல்லி இதுவரைக்கும் 3 விதமான காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒன்று, நிர்பாக்கியம் உள்ளவர்கள்; 2வது, பரிதபிக்கப்பட்டவர்கள்; 3வது, தரித்திரர் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதாவது அவர்கள் முதல் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் அவர்கள் தேவனோடு இருக்க மாட்டாங்க, அதனால் தேவனும் அவங்களோடு இருக்க மாட்டார் அல்லது இருக்க முடியாது என்பதை குறித்து ஆண்டவர் பேசினாங்க. அது 2வது, பரிதபிக்கப்பட்டவர்கள் உலக நன்மைக்காக தேவனிடத்தில் கேட்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடும் போது நன்மை எல்லாம் கிடைச்சிருன்னு. ஆனா இன்னைக்கு உலக நன்மைக்காக ஆண்டவரை கேட்கிறவர்கள் இன்னைக்கு அநேகரா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களா வாழ்வாங்க என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். 3வது, தரித்திரர். தரித்திரங்கும் போது புத்திமதியை கேளாதவர்கள். ஏன்னா உலக நன்மை நிமித்தம் நான் சரியாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அசட்டை, தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்கள். அதாவது 2 விதத்துல ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ஒன்று, வழி தவறுகிறவன்; இன்னொன்று, வழி விலகுகிறவன். வழி தவறுகிறவன் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறான், வழி விலகுகிறவன் புத்திமதியை அசட்டை பண்ணுகிறான், கேட்க மாட்டான் என்பதை குறித்து ஆண்டவர் இதுவரை கற்றுக் கொடுத்தார். இப்பொழுதும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம் யார் என்று சொல்லி 4வது காரியம் எது என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தரித்திரருக்கு அடுத்தால என்ன போட்டிருக்கு வாசிங்க. குருடனும். முதல்ல யாரு? நிர்பாக்கியம் உள்ளவர்கள். 2வது, பரிதபிக்கப்பட்டவர்கள். 3வது, தரித்திரர். 4வது யாரு? குருடர்கள். குருடர் என்றாலே எப்படிப்பட்டவங்க? அற்றவர்கள் தான் குருடர்மாங்க, அப்படிதானா? பார்வை இல்லாதவர்கள். ஆனா வேதத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற குருடர் யார்? குருடர்கள் என்றால் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உன் கூட இல்லைன்னா நீ குருடன்கிறார். அப்ப குருடன்கும் போது பார்வை அற்றவர்கள் தான் குருடர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள். அப்ப வேதம் என்ன காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? வாசிங்களேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:8. கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். இது எப்படிப்பட்ட குருடர்? கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறது. கண்கள் இருந்து குருடர், அதாவது குருடர் என்று சொன்னால் கண்கள் இல்லாதவர்கள், பார்வை இல்லாதவர்கள். வசனம் சொல்லுது தேவன் கூட இல்லாத குருடர்னா யார் என்றால், கண்கள் இருக்கும், உலகப்பிரமான கண்கள் இருக்கும், பார்ப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய கண் குருடாக்கப்பட்டவர்கள். வழங்குதா வழங்கலையா? ஆமாண்ணா. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்கள். கண்கள் இருக்கும், உலகப்பிரமான கண்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உலகப்பிரமான கண்கள் அவர்களுக்கு இருக்கும். அந்த குருடை குறித்து சொல்லவில்லை, அந்த கண் பார்வையற்ற சூழ்நிலை குறித்து ஆண்டவர் சொல்லல. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள். இன்னொரு வசனம், அதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:10. நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலில் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாலிடங்களில் இருக்கிறோம். எப்படி இருக்கு? குருடர் போல தடவி திரிகிறோம். அப்ப கண்கள் இருக்கும், தடுமாற்றம், ஆவிக்கிற வாழ்க்கையில தடுமாடுகிற ஒரு சூழ்நிலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுதான் அந்த குருடரை குறித்தான் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட குருடர்? பார்வை இருந்தும் அவர்கள் குருடர்.
தேவன் நமக்கு மெய்யான தேவனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவரை பற்றி கொள்ளவில்லை என்பதால், அவரோடு கூட நம்ம இல்லை என்பதால், அல்ல அவர் நம்ம கூட இல்லை என்பதால் நாம யாராதான் இருக்கிறோம்? ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு குருடராக, கண் பார்வை அற்றவராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்ல, பகலிலே நாங்க தடவி திரியோண்டிருக்கோம். வேதனை, துன்பம், போராட்டம், நெருக்கம் இல்லையா, பயம். குருடர்கள் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, உலகப்புறமான வாழ்வில நிறைய பார்வையற்றவங்களை சந்திக்கிறோம், அப்படித்தானே? அவங்களால ஃப்ரீயா எங்கேயும் வேகமா ஓட முடியுமா? நடக்க முடியுமா? ஒரு ரோட்டை கிராஸ் பண்ண முடியுமா? எதை கண்டாலும் ஒரு சந்தேகம் வரும், ஏதோ ஒரு சத்தம் கண்டாலும் பயம் வரும். பாத்திருக்கீங்களா? நீங்க அவங்களோடு பக்கத்துல போகும்போது பாத்தீங்கன்னா அவன் அப்படி இருக்கும் இல்லையா? அந்த பாதை எங்க போகும், எனக்கு முன்னாலயா, எல்லாம் கலக்கத்தோடு தான் அவங்க பயணம் பண்ணணும், அப்படித்தானே? எப்ப என்ன நடக்கும், எப்படி இருக்கு, யார் பேசுறா, என்ன செய்யறாங்க, ஒன்றும் தெரியாது. ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா என்னது இருக்கு. இப்ப சாப்பாடு கொடுத்தா கூட அது என்ன சாப்பாடு சாப்பிட்டு ருசித்தாதான் தெரியும், பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க பல விதத்துல போறாங்க. அதான் இப்ப நம்ம இந்த ஏசாயா 59:10 வாசிச்சோம்ல, எப்படி நாங்க பகல்ல தடவி திரு போல அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படிதான் ஆண்டவர் இல்லைன்னா தடவி திருகிற ஒரு வாழ்க்கை தான். எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் போராட்டம், எதை எடுத்தாலும் வேதனை, எல்லாவற்றிலும் பயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு பயம். குருடருடைய வாழ்வில் அப்படிதான் இருக்கும் இல்லையா? உலகப்புறமான எடுத்துக்கொண்டு அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, கண் பார்வையற்ற சகோதரர்களை அல்லது சகோதரிகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க ஒரு தனித்துவமா எதையுமே செய்ய முடியாது. யாரோட சப்போர்ட் இல்லாம ஒரு பாதையை கடந்து செல்வது கடினம். ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. யாராவது ஒருவர் சப்போர்ட் பண்ணணும். தனிமையான ஒரு சூழ்நிலை. எங்க இருக்கோன்னு கண்டுபிடிக்கும். ஏன் இப்படி இருக்கிறோம், எதனால இருக்கிறோம், இப்ப எங்க போகணும், அதை எப்படி போக, எல்லாவற்றிலும் கேள்விக்குறியான ஒரு இதுதான் ஆவிக்கிற வாழ்வில பார்வையற்ற மனிதனுடைய செயல்பாடு. இது எதனால இந்த குருடாக்கப்பட்டோங்கிறது நமக்கு தெரியும். எதனால? தேவன் கூட இல்லாதனாலதான். ஆனா இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில இந்த குருடர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீங்க அதுக்கு முன்பதாக ஏன் எப்படி இந்த குருடாக்கப்பட்டது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். எப்பொழுது இந்த கண் பார்வையற்ற ஆவிக்கிற வாழ்வில அந்த கண் பார்வையற்ற சூழ்நிலை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால், செப்பனியா 1:17 முன்பகுதியை வாசிங்க. செப்பனியா 1:17 முன்பகுதியை மாத்திரம் வாசிங்க. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். விளங்குதா? ஆமாண்ணே. எதனால அந்த குருடாக்கப்பட்ட நிலைமை? மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். அதுதான் கர்த்தருக்கு விரோதமாக விரோதமா பாவம் செய்யும் போது ஆண்டு நம்ம கூட இருக்க முடியுமா? முடியாது. இதனாலதான் இன்னைக்கு குருடாக்கப்பட்ட ஒரு நிலை. ஆவிக்கிற வாழ்க்கையில ஏன் உனக்கு தைரியம் இல்ல? எந்த காரியத்துல என்னால தைரியம் இல்லைனாலே என் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. ஆவிக்கிற வாழ்க்கையில தேவன் பக்கத்துல இருக்கிறது என்னால பார்க்க முடியலன்னா, ஒரு பொருள் இருக்கு. இன்னைக்கு உலகப்புறமான வாழ்வு யோசிச்சு பாருங்களேன். உலகப்புறமான ஒரு வாழ்வில ஒரு பொருள் இருக்கும் போது கண் பார்வையற்றவர்களால பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கும், பார்க்க முடியாது இல்லையா? இப்ப பஸ்ல போனாலும் சீட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாராவது ஒருவர் சொன்னாதான் தெரியும், அப்ப உட்காரலாம் இல்லையா? ஒருத்தருமே இல்லைனாலும் நின்றுட்டு தானே இருக்கணும். ஒருவேளை இருப்பாங்களோ, அவங்க இருப்பாங்களோ, இவங்க இருப்பாங்களோ, யார் மேலே இடிச்சிட உட்கார்ந்து இருக்கணும். அவ்வளவு ஒரு பயம் இன்னைக்கு. அப்படித்தான் இருக்கு. எல்லாவற்றிலும் பயம். விசுவாசம் இருக்காது. ஒரே சந்தேகம் தான். இதுதான் குருடாக்கப்பட்ட நிலைமை. புரியுதா உங்களுக்கு? புரியுதுண்ணே. அப்போ நம்முடைய வாழ்வில பார்க்கணும், குருடரின் நிலைன்னு பார்க்கும்போது இதுதான் விசுவாசம் டோட்டலா இருக்காது. எதை எடுத்துக்கொண்டாலும் சந்தேகம் தான்.
எது எடுத்துக்கொண்டாலும் பயம். முழுமையிலற்ற ஒரு நிலைமைதான் நம்முடைய வாழ்வுல இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அதனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, குருடர் என்று சொன்னால் நான் இப்ப குருடனா இருக்கேன் அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கேன்னா, ஒன்று என் வாழ்க்கையில இந்த பயங்கள் சூழ்ந்து வருவதை நான் பார்க்க முடியும். அதை விட முக்கியமானது, ஆவிக்கிற வாழ்வில நான் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருந்தேன் என்றால், நான் எந்த செயல்பாடுகள் என் வாழ்வில இருக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 81 சங்கீதம் 11-12 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 81 11 வசனமும் 12 வசனத்தையும் வாசிங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இப்ப ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு, யாரு குருடாக்கப்பட்ட நிலைமையில வாழ்வாங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவங்க. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்கன்னா ஆண்டவரை நேசிச்சிருப்பாங்களா? ஆண்டவருக்கு செவி கொடுத்திருப்பாங்களா? இல்ல, செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே? ஆண்டவருக்கு விரோதமா ஒரு மனுஷன் பாவம் செய்தானா கண்டிப்பா அவன் ஆண்டவரை சத்தத்துக்கு செவி கொடுக்கவும் மாட்டான், ஆண்டவரை விரும்பவும் மாட்டான், இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் எப்படி நடப்பாங்க? அப்ப ஆண்டவரை ஒரு விரும்பாதவர்கள், ஆண்டவரை வார்த்தைக்கு செவி கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிறவங்க. கர்த்தருக்கு விரோதமா நடக்கிறவங்களுக்கு தான் ஆவிக்கிற வாழ்க்கையில குருடராக வாழ்வார்கள். உண்மையா இல்லையா? ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆவிக்கிற வாழ்வு குருடா இருக்கிறவங்களுடைய செயல்பாடு எப்படி குருடாக்கப்படுறாங்கன்னா, அங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வதனால தேவனுக்கு செவி கொடுக்கல, தேவனுக்கு செவி கொடுக்காதனால இவங்க ஆண்டவருக்கு விரோதமா நடந்து ஆவிக்கிற வாழ்வுல குருடாக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இப்ப இவங்க எப்படி நான் எனக்குள்ள அந்த ஆவிக்கிற குருடு இருக்குன்னா நான் எப்படி நடப்பேன்னா, அதுக்குதான் அந்த 12 வசனம் மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லி பாருங்க. ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். விளங்கலையா? அப்ப யோசனையின்படி நடந்தாங்கன்னா சுய வழியில் நடப்பாங்க. விளங்கலையா? அப்ப குருடருடைய ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு அல்லது குணாதிசயம் என்றால் எப்படி நடப்பாங்க? சுய வழியில நினைச்சவாங்க நடப்பாங்க. விளங்கலையா? புரியுது. அப்போ முதல்ல எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் திருப்தி இருக்காது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆண்டவர் சொன்னார்ல, எக்ஸாம்பிள் பஸ் பயணம் இல்லையா, கண் பார்வையற்றவர்களுக்கு பயணம் செய்யும் போது சீட் இருக்கா இல்லையா, ஆண்டவர். அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்கிற வழி குருடா இருக்கும், ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா, ஆண்டவர் எனக்கு பலன் தருவாரா இல்லையா, இப்ப என் பக்கத்துல இருக்கிறாரா இல்லையா, ஒன்றும் தெரியாது. எப்படி என் பக்கத்துல இப்ப சீட்ல ஆள் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு தெரியாதோ, அதே போலதான் ஆவிக்கிற வாழ்க்கையில குருடரா இருக்கவங்களுக்கு எதை எடுத்தாலும் பயம், சந்தேகம். இது முதல் செயல்பாடு. நான் குருடனா இருக்குங்கிறதுக்கு முதல் அடையாளம். 2வது பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை அடிப்படையில் நம்ம பாக்குறோம் இல்லையா, சுய வழியில் நடப்பார்கள். ஆவிக்கிற வாழ்வில யாரு குருடரா இருக்கார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வழியில் நடப்பாங்க? சுய வழியில. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகள், ஆவிக்கிற கண்கள் திறந்தவங்க தேவ சித்தத்தை தான் செய்வாங்க. உண்மையா? ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தானே வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து ஆண்டவரை பின்பற்றணும். தேவன் சொன்னதை நான் செய்யணும், தேவனுடைய சித்தத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். எங்கு சுயம் இருக்கிறதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்ட சொல்றாரு, எனக்கு விரோதமாய் செய்து குருடாக்கப்பட்டவங்க தான். இப்ப ஆவிக்கிற வாழ்வில குருடா இருக்கவங்க தான் சுய வழியில் நடப்பார்கள். இது 2வது காரியம். விளங்கிட்டா? 3வது குருடர்களுடைய அடையாளம் என்ன? மத்தேயு 23:26. மத்தேயு 23:26. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களை வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
Right. எப்படி இருப்பாங்க? உள்ளம் அசுத்தமா வெளியில எப்படி இருப்பாங்க? சுத்தமா இருப்பாங்க. வெளி பார்வையில, மனுஷனுடைய பார்வையில வெளியில பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? சுத்தமான, ஏப்பா இவங்கள மாதிரி பயபக்தியான ஆளுகளை, இவங்க மாதிரி ஜெபிக்கிற ஆளுல, இவங்க எந்த நேரம் வேதத்தோடு செலவிடுவாங்க, இந்த நேரமும் வேதத்தை குறித்து மத்தவங்கிட்ட பேசுவாங்க, மனுஷர்களுடைய மத்தியில சாட்சியா கொண்டு வாழ்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருதயம் பாவத்தால் நிறைந்திருக்கும். தேவன் அருவருக்கிற காரியம் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். புரியுதா? குருடருடைய அடையாளத்துல மூன்றாவது, முதல் அடையாளம் எதை குறித்தும் பயம். எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்ல, அவனுக்கு புரியுதா உங்களுக்கு? எதை எடுத்தாலும் பயம். இப்ப எது இருக்கு, எங்க பக்கத்துல என்ன இருக்கு, எது இருக்கு, ஆண்டவர் கூட இருக்காரா இல்லையா, எதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாலும் சந்தேகம், பயம், கவலை, இது எல்லாம் தொடர்ந்து விரட்டி கொண்டே இருக்கு. ரெண்டாவது வசனம் தெளிவா சொல்லுகிறது, அவர்கள் சுய வழியில நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். மூன்றாவது பார்க்கும்போது உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. வெளியில மனுஷர் மத்தியில வேஷம் போட்டு நடப்பாங்க, நல்லவங்களை போல ஆக்சன் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். இது மூன்றாவது காரியம். சரிதானா? கடைசியாக குருடர்களுடைய அடையாளத்துல கடைசியாக உண்டு. 2 பேதுரு 1 5-9 வாசிங்க. 2 பேதுரு 1:5-9. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்கப்பட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். போதும், கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். யாரு? ஏற்கனவே இந்த வசனம் வாசிச்சோம்ல, 5ஆம் வசனத்துல இருந்து என்னதெல்லாம் இருக்கணும்? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகிதம். அப்படின்னா என்னது? அன்பு இல்லையா? எல்லாரோடும் ஐக்கியமாய் இருப்பது. சகோதர சிநேகிதம் போது எல்லாரோட ஐக்கியமாய் இருந்து சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது இல்லாதவன் எவனோ முன்பு செய்த பாவங்கள்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். பாவத்தெல்லாம் அன்று மன்னித்ததை நீ மறந்துட்டு நீ குருடனா இன்னும் வாழ்ந்துட்டு, இன்னும் பழைய வாழ்க்கையிலே நீ வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டா புரியலையா? புரியுது. அப்போ ஆண்டோடைய வசனத்தின்படி தங்களை நடத்தாதவர்கள் தான் குருடர்கள். தேவன் விரும்புகிறபடி வாழாதவர்கள். புரியுதா புரியலையா? புரியுது. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன. வசனத்தின் சிம்பிளா சொன்னா வசனத்தின்படி நடக்காதவர்கள். அப்படிதானே? அவங்க சொல்றாரு, இது எல்லாம் இருந்து இதோட சேர்த்து அன்பையும் கூட்டி வழங்க. அப்படி நீ செய்யலைன்னா நீ குருடன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம குருடர்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா சுலபமா புரியும். 1 யோவான் 2:11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் நான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இருளானது அவன் கண்களை என்ன ஆக்கிட்டான்? குருடன் ஆக்கிட்டான். குருடாக்கினபடியால் தான் போக இடம் என்னதென்று அறியாதிருக்கான். யாரு அவன்? எப்படி நடப்பானா? வசன தொடக்கம் என்ன சொல்லுது? என்ன செய்யறான்? சகோதரனை பகைக்கிறவனா இருப்பான். ஒரு அன்பு கூறணுங்கிறது ஆண்டோட தெய்வீக சித்தம் இல்லையா? அதற்கு இடம் அதுதான் தேவ கட்டளையும் கூட. அப்படித்தானே? நான் உண்மை உங்களுக்கு அன்பு கூர்ந்தபோது நீங்களும் பிற இடத்துல அன்பு கூறுங்கன்னு சொல்றாரு. அப்படித்தானே? அப்ப அந்த அன்பை நான் காட்டலைன்னா நான் யாராத்தான் இருக்கிறேன்?
குருடன். குருடன் குருடனா இருக்கிறேன் தான் ஆண்டோடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா குருடர்கள். குருடர்களுடைய அடையாளம் 4 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அடையாளம், எதை குறித்தும் பயம். எதை குறித்தும் பயம், சந்தேகம், போராட்டம், நடக்குமோ நடக்காதோ, இனி என்ன நடக்க போகுது, எப்படி நடக்குவது. இதுதான் குருடருடைய வாழ்க்கை. எல்லாவற்றையும் குறித்த ஒரு பயம். 2வது பார்க்கும் பொழுது சுய வழியில அவங்க நடப்பாங்க. யாருடைய கண், ஆவிக்கிற கண் குருடாக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தேவன் சொன்ன வழியில் நடக்க மாட்டாங்க, தான் விரும்புகிற வழியில் நடப்பாங்க. 3வது குருடருடைய அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தா, மத்த மனுஷன் மத்தியில நல்லவன் போல இருப்பாங்க, ஆனால் வெளியிலன்னு போயாச்சியா. ஏன்னா 2 விதமான கேரக்டர் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கும், வெளியில போனோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சிலவங்க வெளியில நல்லவங்களா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள கடினமா இருப்பாங்க. சிலவங்க வீட்டுக்குள்ள நல்லவங்களா இருப்பாங்க, வெளியில கடினமா இருப்பாங்க. 2 வகையான நடக்கை. இது குருடார்களுடைய செயல்பாடு, சுய வழியில் நடக்கிறவர்கள். கடைசியாக பார்க்கும்போது 4வது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, வசனத்தின்படி நடக்காதவர்கள், அதாவது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள். தேவன் கட்டளையிட்டு இருக்க, நீ இப்படிதான்ப்பா நடக்கணும், அப்படி ஒருத்தர் நடக்கலைன்னா அவன் குருடன் என்று சொல்றார். தேவன் கொடுத்த கட்டளைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படியலையோ அவன் குருடன். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம் குருடர்கள். அப்ப குருடர்கள்ங்கும் போது என்னென்ன காரியத்துல, எப்படிப்பட்ட குருடர்கள்? கண் இருந்தும் குருடர்கள். கண்கள் இருந்தும், ஆவிக்கிற கண்கள் இருந்தும் அந்த கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுடைய காரியங்கள் எதனால அப்படி குருடர்கள் எப்படிங்கும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. விசேஷமாய் 4 முக்கியமான காரியம் எதனால அவங்க குருடரா ஆக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்ததுனால ஆண்டவருடைய பார்வையில் அவங்க குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அதுல முக்கியமான 4 காரியத்தை ஆண்டவர் தெளிவா நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் சொன்னபடி நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாமளும் குருடரா இருக்கிறோமா, எதுலையும் பின்தாங்கி இருக்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியம் வாழ்க்கையில இருக்கிறதா, தேவனுக்கு சத்தத்தை கீழ்ப்படியாம வாழுகிறோமா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரி செய்வோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய குறைகள் குற்றங்கள் இருந்த மன்னிங்க ஏசப்பா. தேவனுக்கு போறாக மிச்சம்தான் எங்களுக்கு எடுக்கணும்ப்பா. ஆனா நாங்க எங்களுக்கு போக மிச்சம் கொடுத்த இந்த நாளை மன்னிச்சிருங்க ஏசப்பா. அதுவேதான் அநேக தடைகள் இருந்தாலும் இந்த காரியத்தை நாங்க செய்யாதபடி மீண்டும் எங்களுக்குள்ள நேரத்தை, ஏன்னா தேவன் எங்களுக்காக 6 மணிக்கு அன்று நீங்க காத்திருப்பீங்கப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரை நீங்க வர்றதுக்கு முன்பதாக நாங்க உங்களுடைய பாதத்துல வரணும். ஆண்டவரை நாங்க காக்க வச்சதை எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே ஆண்டவரை மறுதலிக்கிற இந்த எண்ணம், பேதுருவை போல இந்த மறுதலிக்கிற எண்ணம், நேரத்தை மறுதலிக்காதபடி நாங்கள் சரியானபடி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைய நாளிலும் நீர் எங்களோடு பேசினது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்க கூட இல்லைன்னா நாங்க யாரு என்று சொல்லி பார்க்கும்போது குருடர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசினீங்களே, உமக்கு நன்றி 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 ஏசப்பா. 4 விதமான குணாதிசயங்களை ஆண்டவர் எங்களோடு பேசினீங்க. பார்வை இருந்தும் குருடர்கள், பார்வை இருந்து குருடர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உன் கூட நான் இல்லை என்றால் நீ பார்வை இருந்து குருடனா இருப்ப. அதை எப்படி கண்டு கொள்ளுங்கும் போது எதை குறித்தாலும் பயம், எதை கொடுத்தாலும் வேதனை, எதை எடுத்தாலும் கவலை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஓடும். 2வது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்ம முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள் சுய வழியில் நடப்பாங்க. தேவ வழியில சுயத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்க. நான் இப்படிதான் நடப்பேன் என்று சொல்லி வாழுகிறவர்கள். 3வது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவன் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, மனுஷன் மத்தியில
மத்தியில ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு மத்தியில ஒரு வாழ்க்கை. மனுஷருக்கு முன்பாக நல்லவர்கள் போல வாழ்வது, தேவனுக்கு மத்தியில அருவருப்பான காரியத்தை செய்வது, உள்ளுக்குள் அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செயல்படுறவர்கள் தான் குருடர்கள் என்று கற்றுக் கொடுத்தார். கடைசியாக பார்க்கும் பொழுது 4வது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவர்களால் கீழ்ப்படிய மாட்டார்கள், எதிர்த்து நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ இப்படிதான், நான் உன்னை நேசிப்ப, நீ பிறரை நேசினாலும் இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை செய்வது இல்லை. மற்றவங்கள் மேல அன்பு காட்டுறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எப்படி நீ நடக்கணும்னு சொல்லிட்டு அழகான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தோம். நம்ம இன்றைக்கு வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் நாமும் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஏசப்பா, எங்களை கண்களை திறந்தருளுங்கப்பா. மாம்சத்தை நோக்கி பார்க்கிற கண்கள் அல்ல, ஆவிக்கிற வாழ்வில் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கண்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். இதை கேட்க பிள்ளைங்க, நீங்க கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதை பிரோஜனமாக்கிட்டாங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.